இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 63ஆம் சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உங்கள் கரத்தில் வேதம் இருக்குமேயானால் 63ஆம் சங்கீதத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் தியானிக்க அன்பாக கேட்கிறேன். இந்த சங்கீதம் இப்படி ஆரம்பிக்கிறது. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் என்பது தவிர்க்க முடியாதது. வனாந்திரம் இல்லாமல் கானான் இல்லை, வனாந்திரம் இல்லாமல் வயல்வெளிகள் இல்லை. அன்பான எல்லாருடைய யாரை கேட்டாலும் கேட்டு பாருங்கள், they have some wilderness. வனாந்திரங்கள் தான் வளமான வாழ்க்கைக்கு வழி. ஆனால் அந்த வனாந்திரத்தின் அந்த பாதையிலே நாம் யாராக இருக்கிறோம், நம்முடைய உணர்வுகள் என்ன, நம்முடைய எண்ணங்கள் எதை பிரதிபலிக்கிறது? சோர்வு, இலக்கரிப்பு, ஏமாற்றம், நம்பிக்கை இழந்த நிலை. இது என்ன வாழ்க்கை? நாம் அற்றலை பார்க்கிறோம். 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொன்னது போல நாம் அவர்களை இவள் நோக்கி பார்க்கிறோம். டோன்ட் லுக் ஹியர் அண்ட் தேர், லுக் அப். பக்கவாட்டில் பார்க்காதிருங்கள், மேல் நோக்கி பாருங்கள். வனாந்திர வாழ்க்கையில் அநேகர் பக்கவாட்டிலே பார்க்கிறோம். அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் லுக் சைட், லுக் அப். அந்த பார்க்கும்போது, அடுத்துள்ளை பார்க்கும்போது you will be distracted, you will be disturbed and you will have a distraction. திசை திரும்பப்படுவீர்கள், குழம்பி போவீர்கள், வாழ்க்கையில் உடைந்து போவீர்கள். ஒரு அழகான ஒரு சங்கீதம் 63 பலமுறை வாசித்திருக்கலாம். சின்ன ஒரு நினைப்பூட்டல். வனாந்திரத்தில் இருக்கையில் தி ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் டேவிட், அவருடைய எண்ணங்கள், அவருடைய பிரதிபலிப்பு, அவருடைய வாழ்க்கை. இது வெறும் பாடல் அல்ல. ஃபாதர் கூட பாடியிருக்கிற ஆனந்த களிப்புள்ள உதறுகளால், அது இதை பேஸ் பண்ணி தான் அந்த பாடலே, ஆனந்த களிப்புள்ள உதறுகளால். நாளிலே இந்த 63ஆம் சங்கீதத்தில் நீங்களும் நானும் வனாந்திர வாழ்க்கையில் அவுட் டு ரிஃப்ளெக்ட், அவுட் டு ரியாக்ட், எப்படி நம்முடைய வாழ்க்கையை சந்திக்க வேண்டும். எலியாவை போல சூரியச்செடிகள் படுத்துக்கொள்ளலாம், மோசையை போல என்னை கொன்று போடும் என்று சொல்லலாம். இன்றைக்கி பல காரியங்களை சொல்லலாம். போதும் ஆண்டவரே, இந்த ஊழியம் வேண்டாம். நோ மேன் இஸ் எக்ஸம்டட். வனாந்திர வாழ்க்கைக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. எல்லாருமே அதுக்கு உட்பட்டவர்கள் தான். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். வனாந்திரம்தான், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் என்ன எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் படம் பிடித்து காட்டுகிறது. இது ஒரு தேவமனிதனுடைய உள்ளான பிரதிபலிப்பு. அவருடைய ஆதங்கம், அவருடைய ஆசை, அவருடைய வாஞ்சை, இஸ் ஆட்டிடியூட்ஸ். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். அந்த நேரங்களில் கூட வனாந்திரம் சொல்லும்போது இது ஒரு யாத்திரை, பிரயாணம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு. ஆனால் இந்த வனாந்திரத்தில் வழியாகத்தான் கடந்து போக வேண்டும். இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற எந்த ஊழியருமே இதை கடந்து போனார்கள். கடந்தும் போகலாம், அது வளர்ந்தும் போகலாம். யூ கேன் கோ த்ரூ அண்ட் ஆல்சோ க்ரோ த்ரூ. அது எல்லாருக்கும் அந்த உண்மையான ஊழியர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. சிலருக்கு வனாந்திரமே இல்லை, ஊழியமே இல்லை. ஊழியம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வனாந்திரம் இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு வனாந்திரம்லாம் கிடையாதுங்க, ஒரே வயல்வெளி தான். கொஞ்ச காலம் ஊழியம் இல்லை, அதனால் வனாந்திரம் இல்லை. ஊழியம் யாருக்கு இருக்கிறதோ அவளுக்கு வனாந்திரம் கட்டாயம் உண்டு. இட்ஸ் இன்எவிட்டபிள். இந்த நாளில் அந்த வனாந்திரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? 1ஆம் வசனம், அந்த வனாந்திரத்தில் உம்மை தேடுகிறேன் அதிகாலமே. ரொம்ப கடினம். எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள், எதிர்மறையான சிந்தைகள் வரும். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே. வனாந்திரத்தில் விரக்தி வரும். பல முறை சொல்லியிருப்பேன். ஒரு 2 ஆண்டுகள்
இந்த ஒன்று மாற்றி ஒரு பலவீனம். நேற்று வரை மருத்துவமனையில் இருந்தேன். போய் வருவது. ஆனால் இவர்களை தேடுவது என்பது கடினம். ஒரு பக்கம் விரக்தி, ஒரு பக்கம் சோர்வு, ஜெபிக்க முடியாத நேரங்கள், சப்தங்கள் வரல. ஆனால் அவர் சொல்லுகிறார், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அவர் சொல்லுகிற வார்த்தை, உம்மை தேடுகிறேன். இன் இங்கிலீஷ், ஐ சீக்கிங், உம்மை தேடுகிறேன். சீக்கிங் ஃபார் தி, உம்மையே தேடுகிறேன். ரொம்ப கடினம். மருத்துவர்களை, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. படுக்கையில் கடந்த போது யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? இந்த ஊடகத்தில் பல நண்பர்களுக்கு நான் செய்தி அனுப்பினேன், எனக்காக ஜெபியுங்கள். என்னால் முடியாத நேரத்தில் தான் அப்படி செய்திகள் அனுப்புகிறேன். எல்லாருக்கும் அல்ல, ஜெபிக்கிற மக்களுக்கு ஜெபியுங்கள்னு கேட்டு அவங்களும் ஜெபித்தார்கள். அதனுடைய விளைவுதான் எங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். சீக்கிங் ஃபார் தி, உண்மையே தேடுவேன். வனாந்திரத்தில் கடினம், தேடி பாருங்கள், வாழ்க்கை வளமாயிருக்கும். அடுத்து சொல்கிறார், அந்த வனாந்திரத்திலேயும் என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. தேர்ஸ்டிங், முதல்ல சொன்னேன் சீக்கிங், ரெண்டாவது தேர்ஸ்டிங். என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. யோசித்து ஒரு தொய் வந்துடும். எவ்வளோ பெரிய ஊழியக்காராக இருந்தாலும் இதை கடந்து போகாத மனிதர்கள் இல்லை. போதும், ஊழியம் வேண்டாம். பலமுறை நான் கூட யோசித்திருக்கிறேன். விமர்சனங்கள் வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது, நம்பினோர் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, நன்மை பெற்றவர்கள் நன்மையை மறக்கும்போது கடினமாக உழைத்திருக்கிறோம். கடினமான உழைப்பு, தொடர்ந்து பிரயாணங்கள், 51 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரயாணங்கள், நகரங்கள், பட்டி தொட்டிகள், சபைகளை ஸ்தாபித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்னோடு இல்லை. இடம் வாங்கியிருக்கிறோம், ஆலயம் கட்டியிருக்கிறோம், வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இன்னொரு பெயர் பலகை, இன்னொரு இயக்கம், இன்னொரு ஸ்தாபனம். யோசித்து பாருங்களேன். ஆனால் அவர் சொல்லுகிறார், உண்மையில் என் ஆத்துமா இன்னும் தாகமாக இருக்கிறது. வசனத்தின் மேல், ஊழியத்தின் மேல், ஜபத்தின் மேல், இப்படிப்பட்ட ஊடகங்களில் பேசும்படியான தாகம். விரக்திகள் உண்டு, யாரும் கேட்பதில்லை, யாரும் கவனிப்பது கூட இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார் இன்னைக்கு, யாருமே உங்களை பாராட்டலைன்னு சொன்னீங்க, அதுக்காகத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு. சந்தோஷம். அப்படி 1000 ஒருத்தங்க தான். பட் ஸ்டில் ஐ ஹவ் அ தேர்ஸ்டிங். வார்த்தையிலே தாகம், வசனத்திலே தாகம், ஊழியத்திலே தாகம், தேவனுடைய உறவுகளே தாகம். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் எப்படி? வனாந்திரம் எல்லாவற்றையும் மாறிக்கொண்டு போகிறது. ஆனால் இங்கே வனாந்திரம் வாழ்க்கையில் சொல்கிறார், இன்னும் தேடுகிறேன், இன்னும் தாகமாக இருக்கிறேன். 3வது குறிப்பு, அதிலேயே என் மாமிசம் உண்மையை வாஞ்சிக்கிறது. லாங்கிங். 2வது சொன்னது தேர்ஸ்டிங், தாகம். 3வது லாங்கிங், வாஞ்சை. பிறகு இன்றைக்கு ஜனங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை. ஆராதிக்க வேண்டும், ஆராதனைக்கு வர வேண்டும், ஜபத்துக்கு வர வேண்டும், வேத பாடத்துக்கு வர வேண்டும். கேட்ட பல காரணம் சொல்லுவாங்க. உடல்நிலை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை. வனாந்திரத்தில் சொல்கிறார், என் மாமிசம். பாருங்க, வறட்சி, வெயில், தாகம், உஷ்ணம், மிருகங்களின் போராட்டம். திரும்ப சொல்கிறேன், என் மாமிசம் உம்மை வாஞ்சிக்க. லாங்கிங். எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கு ஜாமக்காரரை போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. இந்த கொரோனா காலத்தில் நேரம் மாற்றப்பட்டது, ஞாயிற்றுக்கிழமை கூடுகை இல்லை. ஆனாலும் ஒரு சிலர் விரும்பி வருகிறார்கள், ஒரு சிலர் ஏதோ சாக்கு போக்கு, வேலை எல்லாவற்றும் லீவ் எடுக்கிறாங்க. திருமணம், உடல்நிலை சரியில்லை, நண்பரை பார்க்க போனோம், அம்மா வீட்டுக்கு போனோம், ஷாப்பிங் போனோம். தே டேக் லீவ், தே டேக் பர்மிஷன். ஆனால் லீவ் எடுத்து
ஆலயத்துக்கு வர ரொம்ப பேர் முடியல. திரும்ப சொல்லுகிறேன், வாய்ப்புகளிலிருந்து ஆலயத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்ல. வாய்ப்புகளே இல்லை, வசதியே இல்லை. யோசித்து பாருங்கள், நீங்கள் வேலைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இல்லைன்னா அப்புறம் எப்படி வேலை செய்ய முடியும்? நோ லைஃப். இந்த லைஃப் அவர் கையில் தான் இருக்குது. நீங்களும் நான் மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள். இந்த கொரோனா காலத்தில் இன்று வரை 4,60,000 பேர் மரித்திருக்கிறார்கள் உலகெங்கும். இப்படிப்பட்ட நிலைகளை உங்களுக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாரே, வேலை பெருசாக, அதை பெருசாக நினைக்கிறோம். அருமையான சகோதரியே, உங்கள் கண்ணுகிட்ட சொல்லுங்கள், வேலை முக்கியம் இல்லை, கர்த்தர் முக்கியம். அருமையான சகோதரியே, 24 மணி நேரம் வீட்டு வேலை, அதை செய்யணும், சமைக்கணும், சமையல், பாத்திரம், துணி, இதெல்லாம் முக்கியம். முக்கியங்களிலே கர்த்தர் முக்கியம். இதான் சாக்கு போக்கு. என் கணவரை பார்க்கணும், என் பிள்ளையை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், காலம் ஃபுல்லாக இவங்களே பார்த்துருந்தா கர்த்தரை இப்போ பார்க்குறது. அன்னைக்கு கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருக்குள்ளே பார்க்க மாட்டார். யோசிச்சு பாருங்கள், இந்த உயர்வுக்கு அவதான காரணம். நிறைய பேரை பார்க்குறேன், பக்கத்தில் ஆலயம் வருவதில்லை, வாஞ்சி இல்லை, ரொம்ப தூரம் ஓடி வருகிறார்கள். என்ன காரணம்? அது வாஞ்சி தான். அவங்களுக்கு இதே பிரச்சனை. அவங்களுக்கு பிரச்சனை இஸ் காமன் டு எவ்ரி ஒன். ப்ராப்ளம் இஸ் அ சேம். உலகத்தின் பல நாடுகளுக்கு எல்லாருக்கும் சேம் ப்ராப்ளம் தான். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் இட்ஸ் எ இன்டர்நேஷ்னல். திரும்ப சொல்லுகிறேன், உலகத்தின் பல பாகங்களிலே பிரச்சனை எல்லா சபைகளுக்குள்ளே இருக்குது, எல்லா ஊழியத்தில் இருக்குது. எல்லா ஊழியனுமே பாதிக்கப்பட்டவங்க தான். எல்லா ஊழியர்களுமே விக்டீம்ஸ், மக்களால் தாக்கப்பட்டவர்கள் தான். பட் ஸ்டில் தாவீது சொல்லுகிறார், என் மாமிசம் உம்மை வாஞ்சிக்கிறது. இதில் சோறுகள் வருது, பலவீனம் வருது, உட்கார முடியல, நிற்க முடியல. எனக்கு சில நாட்களாக கான்ஸ்டன்ட் இருமல், ஒரு நிமிஷம் கூட இடைவெளி இல்லாத கான்ஸ்டன்ட் இருமல், இரும்பி நெஞ்சு வலி, இதய வலி. யோசித்து பாருங்கள், 2 வார்த்தை பேச முடியாது. இவர்கள் மத்தியில் நான் முதல் தேதி ஆராதனை பேசினேன். செப்டம்பர் மாதம் முதல் தேதி ஆராதனை பேசியிருக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பேசியிருக்கிறேன். பேசவே முடியல. இன்று மாலை ஆராதனை பேச வேண்டும். என்ன சொல்லு தெரியுமா? நீங்கள் வாஞ்சிக்கும் போது தேவன் வாய்ப்புகளை தருவார். 4வது குறிப்பு, உம்மை துதிப்பேன். ஐ வில் praise you. யூஸ் பாருங்கள், துதிப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. சொந்த பிள்ளையால் சவுலால் விரட்டப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். சிங்காசனத்தை இழந்தான், குடும்பங்களை இழந்தான், ஒன்றுமில்லாமல் கால்நடையாய் நடந்து போனான். யாருமே இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் உதடுகள் உம்மை துதிக்கும். இன் இங்கிலீஷ், ஐ வில் praise you. ரொம்ப கடினம். முணுமுணுப்பு வரும், முறுமுறுப்பு வரும், அங்கலாய்ப்பு வரும், விரக்தி வரும், தகாத வார்த்தைகள் கூட வரும். என்ன பெரிய கடவுள், என்ன பெரிய ஆண்டவர், நாம் பார்க்காத வேதமா, நாம் பார்க்காத ஆலயமா, நாம் போகாத கூட்டங்களா, நாம் பண்ணாத ஜபங்களா, என்ன புதுசாக ஜபம் பண்ணுறீங்க, என்ன புதுசாக சத்தியம் பேசுகிறீங்க. இதெல்லாம் கிரிட்டிக்ஸ், வாதங்கள், விவாதங்கள், வாழ்க்கைக்கு பயன்படாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் உதடுகள் உம்மை துதிக்கும். யோசித்து பாருங்கள், இதில் தான் சபிக்கிறோம், இதில் தான் தேவனை திட்டுறோம். ஏன், எங்கே, எதுவரை, ஏன் தூரத்தில் இருக்கிறீர், ஏன் மறைந்திருக்கிறீர், ஏன் என்னை மறந்து போனீர். Why Lord? Where Lord? How long Lord? நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு எல்லாம் நடக்காதே. நான் யோசிக்கிறேன், தொடர்ந்து பலவீனங்கள் வரும்போது யோசித்து பாருங்க, காரணமே இல்லாத பலவீனங்கள், ஆனாலும் ஏதோ ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. பட் ஸ்டில் நான் முயற்சிக்கிறேன். ஐ வில் praise you. 5வது குறிப்பு, ஐ வில் remember you. உம்மை நினைப்பேன். ஐ வில் remember you. ரொம்ப கடினம். உம்மை நினைப்பேன். வியாதி, வறுமை, போராட்டம், இல்லாமை, ஏளனங்கள், அவமானங்கள், பழிச்சொற்கள், நிந்தைகள்,
விமர்சனங்கள் இதெல்லாம் நம்ம கண் முன்னே வந்து நிற்கும். பார்த்தியா, பிசாசு சொல்லுவான், அறிவு சொல்லும், மாமிசம் சொல்லும், மனசு சொல்லும், உலகம் சொல்லும், நண்பர்கள் சொல்லுவார்கள். அவர் சொல்கிறார், ஐ வில் ரிமெம்பர் யூ. தமிழ் வேதத்தில் நான் உம்மை நினைப்பேன். படுக்கை, அது வியாதியின் படுக்கையாக இருக்கலாம். அந்த படுக்கையில் நம்முடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம பயமுறுத்துகிறது. உனக்கு இப்படி, உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இப்படி சொல்லுது, உனக்கு இவ்வளோ வியாதி, உனக்கு இவ்வளவு சுகர், உனக்கு இவ்வளவு நிறைய அந்த மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் இதெல்லாம் இருக்குது. இருக்கக்கூடாது அதெல்லாம். ஆனால் சொல்லுகிறார், நான் பலமுறை சொல்லியிருப்பேன், உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம் உண்மை. உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. எல்லாமே உண்மைதான். நேற்று கூட நான் என்னுடைய லங்ஸ் ஸ்கேன் பண்ணேன். நிறைய பிரச்சனைகள் அதில். இதெல்லாம் உண்மை. டாக்டர் சொன்னதெல்லாம் மிரள வைக்கிறது, பயமுறுத்த வைக்கிறது. உண்மைதான். ஆனாலும் உண்மை நினைக்கிறேன். 30 வருஷமாக பெதஸ்தா குளத்தில் இருந்தானே, அவன் சொன்னதெல்லாம் உண்மை. அந்த உண்மைகளை 3 நிமிடங்களுக்குள்ளே அவர் பொய்யாக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உலகம் சொல்லுவது, உறவுகள் சொல்லுவது, அறிவு சொல்லுவது, மனிதர்கள் சொல்லுவது எல்லாம் உண்மைதான். இட்ஸ் ஃபேக்ட்ஸ், FACTS. ஆனால் இது சத்தியம். உண்மையை விட சத்தியம் மேலானது. எனவே அவர் சொல்லுகிறார், உம்மை நினைப்பேன். அடுத்த வார்த்தை தியானிக்கிறேன். இன் இங்கிலீஷ் மெடிடேட். இப்படிப்பட்ட வனாந்திர அனுபவங்களில் வேதம் வாசிக்க என்ன வராது, வேதத்தை தூக்கவே மனசு வராது. இவ்வளோ நாள் படித்தோமே, இதுக்கே பலன் இல்லையே. அவர் சொல்கிறார், ஐ வில் மெடிடேட். யோசித்து பாருங்கள், தியானிப்பேன். அன்பு தேவ பிள்ளையே, என்னுடைய இந்த படுக்கையின் நாட்களில் வேறு வழியே இல்லை, வெளியே போக முடியாது. இதுதான் என்னுடைய அன்றாட அலுவல். ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறேன். ஏன்னா அதுதான் ஆறுதல், அதான் மனசுக்கு ஒரு தெம்பு, அதான் ஒரு நம்பிக்கை, அதான் ஒரு மகிழ்ச்சி. பலன் இல்லாவிட்டாலும் பலனற்ற நேரங்களிலே பலன் தருகிறவர், நம்பிக்கையற்ற நேரங்களில் நம்பிக்கை தருகிறவர், உதவியற்ற நேரங்களில் உதவி செய்கிறவர். இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வரும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு எரிச்சல் வந்துடும், ஒரு விரக்தி வந்துடும். எவ்வளோ நாள் தான் பார்க்க முடியும்? அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு நாள் 2 நாள்லாம் பிரச்சனை இல்லை, நீண்ட காலம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் மனைவி 33 ஆண்டுகள் படுத்த படுக்கையில் இருந்தார்களாம். 33 ஆண்டுகள். யோசித்து பாருங்கள், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவருக்கு பணிவிடை செய்தாராம். மிக கடினம். இப்படிப்பட்ட கணவர்கள் கிடைப்பது மிக கடினம். 33 ஆண்டுகள். என் தலைவலின்னு சொன்னாலே உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், 33 ஆண்டுகள் தன் மனைவிக்கு பணிவிடை செய்த த பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அன்றைக்கு ஒரு சபையில் 7000 பேர் இருந்தாங்களாம். யோசித்து பாருங்கள், 7 பேர் இருந்தாலே இன்றைக்கி பாஸ்டர் பிஸி ஆகிடுறாரு. 70 பேர் தான் ரொம்ப பிஸி. 7000 பேருக்கு சபையிலே தன் மனைவியை தினந்தோறும் கவனித்து வந்தவர். ஊழியர்களே, உங்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய சவால். அவர் சொல்லுகிறார், தியானிப்பேன். அடுத்த குறிப்பு என்னவென்றால், அதிலேயே 7ஆம் வசனத்தில் களி கூறுகிறேன். இது எப்படி எனக்கு புரியல. ஐ வில் ரிஜாய்ஸ். இங்கே தெரியுமா, நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர், அதனாலே நான் களி கூறுகிறேன். சாத்தியமா? தாவீதுக்கு சாத்தியமாக இருக்குமையானால் உங்களுக்கு எனக்கும் சாத்தியம். தேவன் இல்லாத ஒன்றை சொல்லுவதல்ல, அவர் கற்பனையின் ஆண்டவர் அல்ல, நிஜத்தின் ஆண்டவர். இஸ் a God of truth. தாவீதுக்கு அந்த ஒரு கிருபையை தேவன் தர முடியுமானால், why not you and me? உங்களுக்கு எனக்கு தேவன் தர முடியாது. அவர் சொல்லுகிறார், வனாந்திரம், ஆனால் நீர் எனக்கு துணையாய் இருப்பதினால் நான் களி கூறுகிறேன். ஐ வில் ரிஜாய்ஸ். ரொம்ப கடினம், சோர்வு, இலக்கரிப்பு, நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகள், இல்லாவிட்டால் செயல்பட முடியாத வாழ்க்கை. கொஞ்ச நாள் எல்லாத்துக்கும் ஓய்வு, வேதத்துக்கும் ஓய்வு,
ஜபத்துக்கும் ஓய்வு, ஆலயத்துக்கு ஒரு பிரேக். வெளிநாட்டில் சொல்கிறாங்க, பாஸ்டர் பிரேக் எடுத்துட்டார், பிரேக்கில் இருக்கார் இப்போது. அது என்ன பிரேக்குன்னு தெரியல. இல்லை, there is no break for a man of God. இல்லை என்பானுடைய தமிழில் களி கூறுகிறேன், நிகழ்கால தொடர்நிலை. களி கூறுகிறேன், ஐ எம் ரிஜாய்சிங். 8ஆம் வசனத்தில் தொடர்ந்து உம்மை பற்றி கொள்ளுவேன். கண்டினியூஸ் சென்டென்ஸ் இஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூன்ஸ். தொடர்ந்து உம்மை பற்றி கொள்ளுவேன். ஐ வில் ஃபாலோ. திரும்ப சொல்லுகிறேன், ஐ வில் ஃபாலோ. தொடர்ந்து உம்மை பின்பற்றுவேன். தொடர்ந்து உம்மை பின்பற்றுவேன். விரக்தி இல்லை, வேதனை இல்லை, முறுமுறுப்பு இல்லை, தோல்வி இல்லை. ஐ வில் ஃபாலோ யூ. தமிழ் எழுத்தில் தொடர்ந்து பற்றி கொண்டிருப்பேன். ஆங்கிலத்தில் ஐ வில் ஃபாலோ யூ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வனாந்திரமான வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, ஏமாற்றத்தின் வாழ்க்கை, இவைகளுக்கு மத்தியில் ஒரு 8 குறிப்புகள். தேவனை தேடுங்கள், சீக்கியம். 2வது வாஞ்சியுங்கள், தர்ஸ்டிங். 3வது லாங்கிங், praising, துதியுங்கள். 5வது குறிப்பு, அவரை நினைவு கூறுங்கள். 5ஆம் வசனம். 6ஆம் வசனத்தில் நினைவு கூறுங்கள், ரிமெம்பரிங். எனவே பக்தன் சொல்கிறான், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் மறந்துடுவோம். அதாவது கெட்டது ரொம்ப நினைப்போம், நல்லது ரொம்ப சீக்கிரத்தில் மறந்துடுவோம். நன்மை செய்த மக்களையும் மறந்துடுவோம், நன்மை செய்த கர்த்தரையும் மறந்துடுவோம். ஆனால் கெட்டது எப்பவுமே மனசில் இருக்கும். தேவன் சொல்கிறார், வனாந்திரம்தான், பட் ஐ வில் ரிமெம்பர் யூ. 6வது குறிப்பு, மெடிடேட், தியானம் பண்ணுவேன். முடியாது, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, அதான் என்னுடைய மருந்து, அதான் எனக்கு மன மகிழ்ச்சி. ஐ மெடிடேட்டிங், தியானிப்பேன். 7வது ரிஜாய்சிங், களிகூறி. வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒன்று, நீர் எனக்கு துணையாக இருப்பதினால், என்னோடு இருப்பதால், எனக்குள் இருப்பதால், எனக்காக இருப்பதால், ஐ வில் ரிஜாய்ஸ். கடைசியாக 8ஆம் வசனத்தில் தொடர்ந்து நான் பின் செல்லுவேன், தொடர்ந்து பயணம் பண்ணுவேன். காடானாலும் மேடானாலும் வெயிலானாலும் மழையானாலும், பவுலுடன் சொல்லுவது போல, மரணமானாலும் ஜீவனானாலும், வருங்காரியங்களானால் நிகழ்காரியங்களானாலும், துரைத்தரங்களானாலும் கர்த்தத்துவமானாலும், எல்லாவற்றிலையும் ஐ வில் ஃபாலோயிங். அபைடிங் என்று வேறு நிலைத்திருப்பது, ஃபாலோயிங் தொடர்ந்து பயணம் செய்வோம். துணையோ ஊழியர்கள் மரணங்களை சந்தித்தவர்கள், இழப்புகளை சந்தித்தவர்கள், வாழ்க்கையிலே பல இன்னல்களை சந்தித்தவர்கள், ஸ்டில் they are following. அன்புடைய பிள்ளை, மிஷினரிமார்கள் இந்தியாவில் எவ்வளோ இன்னல் பட்டிருப்பார்கள். அடி, உதை, சித்திரவதை. இன்றைக்கு நம்மை குறித்து ஏளனமாக பேசுகிற மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எதிர்ப்பாளர்கள் மறந்து போனார்கள். அவள் கொடுத்த மிஷினர் கொடுத்த கல்வி, அவள் கொடுத்த சுகாதாரம், அவள் ஏற்படுத்தின கட்டமைப்பு, அவள் கண்டுபிடித்த நவீன பொருட்கள், they forget everything. ஆனால் நீங்களும் நானும் வனாந்திரம் நடந்து வந்த பாதையில் திரும்பி பாருங்கள். இன்றைக்கி நேரமே இல்லை. யோசிச்சு பாருங்க, அவர் சுவாசம் தரலைன்னா அந்த வார்த்தை சொல்ல முடியாது. யாரை கேட்டால் நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வரத்துக்கு நேரம் இல்லை. நண்புதிய பிள்ளையே, வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த நேரத்தை தந்தவரே அவர் தானே. அவருக்கு பயன்படாத நேரம் உங்களுக்கே பயன்படாது. அவருக்கு பயன்படாத வாழ்க்கை உங்களுக்கே பயன்படாது. அவருக்கு பயன்படாத சரீரம் உங்களுக்கே பயன்படாது. கவனிங்கள், இந்த வனாந்திரத்தில் அவர் உங்களுடைய பாதுகாவலராக இருப்பார். He will be your guide, He will be your master, He will be your teacher, He will be your protector. இந்த வனாந்திரத்தில் உன்னோடு கூட வருவார். He will be your guide, He will be your teacher, நடத்துவார். He will be the master, உன்னை ஆளுகை செய்வார்.
வில் பி த ப்ரொவைடர். உன் தேவைகளை சந்திப்பார். வனாந்திரங்கள் தற்காலிகமானது. தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வனாந்திரத்திலே இன்பராம் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஆகாரை வனாந்திரத்தில் கண்டவர் உங்களையும் பார்க்கிறார். 8ஆம் வசனம், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால். எங்கே? செழிப்பில் அல்ல, வளமான வாழ்க்கையில் அல்ல, வனாந்திரத்தில். அப்படியே கர்த்தர் நடத்துவார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு என்னோடு இருப்பீர். எஸ் லார்ட். தீயிலும் தண்ணீரிலும் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்ததினால். யூ ஆர் அவர் ஹெல்ப்பர். எபினேசரே, துணையாளரே. நான் கேட்ட அந்த 7 குறிப்புகள், துதிக்கிற வாழ்க்கை, வாஞ்சிக்கிற வாழ்க்கை, தகமாக இருக்கிற வாழ்க்கை, உமோடு எப்போதும் இருக்கிற வாழ்க்கை, தொடர்ந்து பற்றி கொள்ளும் வாழ்க்கை, ஃபாலோயிங், ப்ரைசிங், மெடிடேட்டிங், ரிஜாய்ஸிங், ஆண்டவரே அபைடிங். இப்படி வாழ்க்கை எங்களுக்கு இந்நாளும் தாரும். வனாந்திரத்தை பார்த்து ஆண்டவரே நாங்கள் ஓடிவிடாதபடி, வனாந்திரத்தை கண்டு நாங்கள் தோண்டி விடாதபடி நிச்சயம் உண்டு. வனாந்திரத்தில் இரக்கம் உண்டு என்று சொன்னீரே. ஆகாரை வனாந்திரத்தில் இப்போ கண்டீரேன். வனாந்திரத்தை வயல்வெளிகளாய் மாற்றுகிறவர், அவாந்திர வெளிகளை ஆறுகளாய் மாற்றுகிறவர். யாரெல்லாம் அந்த வனாந்திர வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஒரு வழிகளை உண்டு பண்ணும், செழிப்பை உண்டு பண்ணும், பாதைகளை உண்டு பண்ணும், மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். தொடர்ந்து துதிக்க, தொடர்ந்து தியானிக்க, தொடர்ந்து பற்றி கொள்ள, தொடர்ந்து உம்மை பின்தொடர உதவி செய். ஃபாலோயிங், தொடர்ந்து உம்மை பின்பற்றுவது இரக்கம் பாராட்டும். மனித வழிகளை அல்ல, மனித யோசனைகளை அல்ல, மனித சித்தாந்தங்களை அல்ல, மனிதனுடைய சாஸ்திரங்களை அல்ல, தொடர்ந்து பற்றி, தொடர்ந்து ஓட, தொடர்ந்து பயணம் செய்வோம். துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணிக்க, இந்த வனாந்திரங்களை கடந்து செல்ல எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி. வனாந்திரத்திலும் தாவீது துதித்தாராமே, தியானித்தாராமே, வாஞ்சித்தாராமே, தொடர்ந்து பற்றி கொண்டாராமே. அந்த அனுபவங்களை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும். எதிர்மறையான சூழ்நிலைகளிலே நேர்மறையான கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாமே முடிந்தென்று சொன்னாலும் அந்த முடிவை ஆரம்பிக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நடத்தும். வனாந்திரங்கள் வயல்வெளியாய் மாறட்டும், செழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வனாந்திரத்திலே உன் பாதுகாவலராக இருப்பார், உன் ஆசிரியராக இருப்பார், உன் எஜமானராக இருப்பார், உன் தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பார். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.